ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஜாதகர்கள் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுத்து காதல் திருமணம் பண்ணிக்குவாங்களா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது கட்டுப்படுத்தி வச்சா இந்த 5ஆம் பாவம் கட்டுப்பட்டுருமா? ஏன்னா 5ஆம் பாவமும் நல்ல தொடர்புகளோடு இருக்குது. 5 11ஆம் பாவ தொடர்போடு இருக்குது. 11ஆம் பாவம் 5ஆம் பாவ தொடர்போடு இருக்குது அப்படின்னா அப்படியே காதல் முட்டிட்டு நிற்கிது. எப்படா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பாவங்களை இந்த 4ஆம் பாவம் தடுத்து வச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தடுத்து வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சில இடங்களில் மட்டும் தடுக்கவே முடியாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் சுக்கிரன் அதிபதியாக வந்துட்டார் அப்படின்னு வைங்களேன், இந்த 4ஆம் பாவத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே சுக்கிரன் முழு சப்போர்ட் பண்ணுவார் 5ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும். அதனால் அந்த சுக்கிரனுடைய சப்போர்ட்டில் அது பிச்சுட்டு போயிடும். 4ஆம் பாவம் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு கேதுவோ புதனோ 5ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புதன் இரட்டைத்தன்மை. அதனால் புதன் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கும், என்னடா 4ஆம் பாவம் விடமாட்டேங்குதே, நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி புதன் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதே போல் கேது அப்படின்றது கேது எவ்வளோ நல்லா இருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரமாக தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். கேது 5ஆம் பாவ அதிபதியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த அவ்வளவு சீக்கிரமாக 4ஆம் பாவத்தை மீறி கேதுவாலையும் போக முடியாது. அதனால் புதன் கேது இந்த கிரகங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா 5ஆம் பாவம் கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த சூரியன் வராரு, 5ஆம் பாவத்துக்கு சூரியன் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க. 4ஆம் பாவம் வலுவாக இருக்குது. ஆனால் அதனால் சூரியன் என்னென்னா, சூரியன் இந்த கொஞ்சம் கௌரவம் பார்க்குற ஒரு கிரகம். அது என்னென்னா, சீக்கிரமாக போய் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த வலிஞ்சிட்டு போயெல்லாம் நிற்காது. அது கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கும். அவங்களா நம்மக்கிட்ட சொல்லட்டும், பிடிச்சிருக்கு நம்ம, அதாவது இது காட்டிருச்சு. ஒரு கண்ணில் டெய்லி பார்க்குறது, கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பிடிச்ச மாதிரி அந்த உடல் மொழியெல்லாம் கொஞ்சம் அந்த பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, அதெல்லாம் சூரியன் செஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்களாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னு சூரியன் எதிர்பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சூரியன் 5ஆம் பாவ அதிபதியாக வந்தாலும் இந்த 4ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, 4ஆம் பாவம் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா சூரியனும் சொல்லிடும். சூரியனே அதிபதியாக இருந்தாலும் 5ஆம் பாவம் கிளம்பி போயிடும். சொல்கிறதுக்கு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த 4ஆம் பாவம் வலுவாக இருந்துருச்சு அப்படின்னா, சூரியன் வந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கௌரவம் பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணும். அவங்களே சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த சந்திரனோ குருவோ சுக்கிரன் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, போயிடும். இந்த சந்திரன் குரு ராகுவெல்லாம் போயிட்டு இந்த முட்டி போட்டு ரோஸ் கொடுப்பாங்கள்ல பசங்க, சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. முட்டி போட்டுட்டு ரோஸ் கொடுத்து ரிங்கெல்லாம் போட்டு விட்டு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து, அந்த மாதிரி ராகு பிரம்மாண்டமாக அந்த காதலை கொண்டாடிரும். அந்த மாதிரி சில கிரகங்கள் அதை கட்டுப்பட்டு நிற்கும். 4ஆம் பாவத்துடைய அந்த இதுக்கு கட்டுப்பட்டு சில கிரகங்கள் நின்றும். இந்த மாதிரி சில கிரகங்கள் 4ஆம் பாவமாவது ஒன்றாவதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போய் அது வேலையை அது சந்தோஷமாக செய்ய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் செவ்வாயும் கொஞ்சம் சூரியனுடைய தம்பி தான். அதுவும் அது கௌரவம் பார்க்காது, கெத்து. நான் பையன் தானே, வேணும்னா அவங்களும் ஏதாவது இது வரட்டும், அவங்களும் ஒரு 50% வரட்டும், அப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி செவ்வாயும் கொஞ்சம் கெத்து காட்டி நிற்கும். அந்த மாதிரி செவ்வாய் சூரியன் கேது புதன் இந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் இந்த 4ஆம் பாவமும் நல்லா இருந்தால் அது கட்டுப்பட்டுரும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார். அவர் சனி. ஓகேங்களா? சனி 5ஆம் பாவ அதிபதியாக சனி வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொறுமைசாலி. இதயம் படத்தில் முரளி பார்த்துருப்பீங்கள, பேசாமல் இருப்பார். இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். காதல் அப்படியே பொங்கிட்டு இருக்கும் உள்ள. ஓகேங்களா? ஆனால் சொல்லவே மாட்டாங்க. அவங்க குடித்த தண்ணி பாட்டிலில் குடிப்பாங்க, அவங்க ஹேர் பின் கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து வச்சுப்பாங்க, அவங்க சாப்பிட்டு போட்ட சாக்லேட் பேப்பர் எடுத்து வச்சுக்குவாங்க. அப்படியே வச்சுட்டு நாளைக்கு சொல்லிடுவோம், நாளான்னைக்கு சொல்லிடுவோம், இன்றைக்கி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
கடைசி வரைக்கும் அந்த டைம் ஒரு அதாவது சனி தசா புத்திகள்லேயும் சனியே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 5ஆம் பாவ அதிபதியாக சனி வந்து தசா புத்திகள்லேயும் சனியே வர்றாரு அப்படின்னா இன்றைக்கி சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம், நாளான்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதயம் படம் முரளி மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த புத்தியெல்லாம் முடியுது இல்லைங்களா, சனி புத்தி முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடைசி நேரத்தில் தான் மெதுவாக போய் அதுவும் அங்கேயும் ஏதாவது அவங்க வீட்டில் கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை பையனுக்கு வந்து அவர் வேறு பொண்ணு கூட பழக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் போய் மெதுவாக சொல்லுவாங்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களா அதெல்லாம் விரும்பி ஒத்து வந்துச்சு அப்படின்னா அந்த காதல் வந்து சக்ஸஸ் ஆகும். அதனால் சனியுடைய காதல் மிக பொறுமையாக தான் அந்த எதிராளிகளுக்கு போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் அந்தந்த பாவங்களுக்கு வரும்போது அது அதனுடைய வேலைகளையெல்லாம் செய்யும். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம பெற்றோர் பார்த்து வைக்கிற அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.